Hello all, welcome to my channel Dimple Gallery. இது எபிசோட் 3 ஆஃப் காந்தலூர் ட்ரிப். இந்த vlogல நான் காந்தலூரில் என்னென்ன சுற்றி பார்த்தேன் அப்படின்றத கவர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் ப்ரீவியஸ் எபிசோட்ஸுமே டேக் பண்ணியிருக்கேன், டைம் இருந்தால் செக் பண்ணி பாருங்கள். காந்தலூரில் ஃபுல்லாகவே ஒரு ஜீப் பேக்கேஜ் மாதிரி தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஒரு 7 பிளேசஸ் போல் கவர் பண்ணுறாங்க. ஏன்னா வேறு எந்த வெஹிக்கிளுமே அந்த ரோட்டில் போக முடியாது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃப் ரோட் மாதிரி தான் இருக்குது. ரோடுமே ரொம்ப சின்னதாக இருந்துச்சு, ஒரு சிங்கிள் லேன் மாதிரி. எதிர்க்க ஒரு வண்டி வந்துருச்சுன்னா இன்னொரு வண்டியும் போகிறது கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த ஜீப் டிரைவர்ஸ் தான் எப்படியோ மேனேஜ் பண்ணி நம்மளை இந்த ஸ்பாட்ஸுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நாங்கள் போய் பார்த்த ஸ்பாட் என்ன பார்த்தீங்கன்னா பிரம்மரம் வியூ பாயிண்ட். இது ஒரு மூவி ஷூட்டிங் ஸ்பாட்னு சொன்னாங்க, நல்லா இருந்துச்சு. அண்ட் மவுண்டெயின்ஸ் பிடிக்கும் அப்படின்னா அந்த எட்ஜ் ஆஃப் த கிளிஃப்லேருந்து பார்க்கறது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அண்ட் இங்கேயே நேச்சுரலாக சில ஃப்ரூட்ஸ் எல்லாமே கிடச்சிது. அப்படி தான் நாங்கள் க்ரீன் ஆப்பிள், அப்புறம் கிவி அண்ட் பெரிஸ் எல்லாமே ட்ரை பண்ணோம். சூப்பராகவே இருந்துச்சு, நல்லா டேஸ்ட்ஃபுல்லாக. நெக்ஸ்ட்டு நாங்கள் போய் பார்த்த ஸ்பாட் நம்பர் 2 பார்த்திங்கன்னா ஸ்ட்ராபெரி ஃபார்ம்ஸ். இங்கே ஸ்ட்ராபெரிஸ் எல்லாமே இருந்துச்சு, பட் ரொம்ப நிறைய இல்லை. மேபி சீசன் இல்லைனால என்னன்னு தெரியல, ரொம்ப கொஞ்சமாக தான் பார்க்க முடிஞ்சது. நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி அங்கே இங்கே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. மேபி சீசன் இல்லாதனாலே இருக்கும். பட் இங்கே அந்த ஸ்ட்ராபெரி ஜாம் சூப்பராக இருந்துச்சு, ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் போனீங்க அப்படின்னா. அண்ட் ஸ்பாட் நம்பர் 3 பார்த்தீங்கன்னா காந்தலூர் ஃபால்ஸ். ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு, தண்ணி வேறு சமைச்சில்லு. அப்படியே கொஞ்சம் பாறையில் ஏறி போய் பார்த்தோம், கஷ்டமாக இருந்துச்சு, வழுக்குச்சு நல்லா. அண்ட் ஸ்பாட் நம்பர் 4 பார்த்திங்கன்னா ஜாகரி பிளான்ட். எப்படி வெல்லம் தயாரிக்கிறாங்க, எப்படி அந்த பனங்கற்கண்டு வச்சு நாட்டு சக்கரை தயாரிக்கிறாங்க அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அண்ட் ஸ்பாட் நம்பர் 5 பார்த்திங்க அப்படின்னா எரிச்சில்பாறை வாட்டர் ஃபால்ஸ். இது பார்த்திங்கன்னா தண்ணி ரொம்ப கம்மியாக இருந்துச்சு, ஆனால் நல்ல சாரல் இருந்துச்சு. தண்ணி மட்டும் ஃப்ளோ ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா இந்த ரோட்டில் போகவே முடியாதான், அவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு 6th நம்ம போன ஸ்பாட் பார்த்திங்கன்னா சாண்டல்வுட் ஃபாரஸ்ட். இது ஒன்றும் அவ்வளோவா பார்க்குறதில்ல, சும்மா ஒரு காட்டு மாதிரி இருக்குது, அங்கே நிறைய சாண்டல்வுட் ஃபாரஸ்ட் இருந்தது, அவ்வளோதான். ஸோ அப்படியே அது வழியாக நாங்கள் சாக்லேட்ஸ் வாங்கிட்டு லாஸ்ட்டாக நாங்கள் போன ஸ்பாட் பார்த்திங்க அப்படின்னா முருகன் மலை. இது ஒரு ஆஃப் ரோடு ட்ரெக்கிங். ஒரு 15 மினிட்ஸு கதற விட்டாங்கன்னு தான் சொல்லணும். அவ்வளோ ஒரு பயங்கரமாக ஆஃப் ரோடிங் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அங்கே முடிச்சுட்டு அங்கே மேலேயே ஒரு முருகன் கோவில் இருந்தது. அன்றைக்கின்னு பார்த்திங்கன்னா தைப்பூசம். ஸோ ஒரு சூப்பரான முருகர் தரிசனம் நம்மளுக்கு கிடச்சிது. அண்ட் அதை அப்படியே நாங்கள் முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு திருப்பி பொள்ளாச்சிக்கு கிளம்பிட்டோம். ஸோ இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.